பீட்சா நாங்க இன்னைக்கு டெக்கரேட் பண்ண போறோம். நாங்க எப்படி பண்றோம்னு பாப்போமா? வாங்க எப்படி பண்றோம் பார்க்க போறோம். வெஜ் பிட்சா பண்ணதுக்கு நான் இன்னைக்கு மாவு ரெடி பண்ண போறேன். இன்னைக்கு நான் ஆக்டிவேட்டட் ஈஸ்ட் எடுத்துருக்கேன். அதை எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு நான் இப்போ காமிக்க போறேன். இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துருக்கேன். இதே ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்றேன். வார்ம் வாட்டர் எடுத்துருக்கேன். அது 100 டிகிரி ஃபாரன்ஹீட்ல எடுத்துருக்கேன். இதை நம்ம இதில் விட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகுதுக்கு 15 மினிட்ஸ் நம்ம வைக்க போகிறோம். பாருங்க, இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகியாச்சு. நல்ல நுரையெல்லாம் வந்துருக்கு. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் இந்த கப்புக்கு 2 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன். நம்ம 1 பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணுறோம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். இதுக்கு கூட ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்க ஈஸ்ட் ஆட் பண்ணுவோம். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இதுக்கு கூட தேவைக்கு வார்ம் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். மாவை ரெடி பண்ணியாச்சு. இனி இதை ஒரு ஈர துணி போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம இப்போ 2 hours வைக்க போகிறோம். இந்த அளவு ஒரு டபுள் ஆகணும். அது ஒரு 2 hours 3 hours எடுக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணும். பீஸா டோ நல்ல டபுள் ஆயிருக்கு பாருங்க. நான் இன்னைக்கு 12 inch பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயில் தடவி வச்சிருக்கேன். பீஸா டோ பாதி டோ எடுத்திருக்கேன். அதை இதில் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஈக்குவலாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஃபோர்க் வச்சு இப்படி குத்திக்கோங்க. இது எதுக்குன்னா இந்த சாஸ் எல்லாம் அப்பதான் உள்ள இறங்கும். இதுக்கு மேல நான் இப்ப பிஸ்ஸா சாஸை ஆட் பண்ண போறேன். இந்த சாஸ் நான் வீட்டில் ஹோம்மேடா பண்ணது. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் இந்த லிங்கை கொடுத்துருக்கேன். நீங்க உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணிக்கோங்க. மம்மி இப்ப இதுவரை எங்களுக்கு பீஸாவை ரெடி பண்ணி தந்திருக்காங்க. நம்ம இப்போ டெக்கரேட் பண்ண போறோம். பீஸாவை டெக்கரேட் பண்றதுக்கு மஷ்ரூம்ஸ், yellow bell peppers, onions, red bell peppers, green bell peppers, black olives எடுத்துக்கேன். நம்ம இப்போ டெக்கரேட் பண்ண போறோம். நான் பண்ணேன். Okay. Here. My shoes. பிள்ளைங்க இப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் டெக்கரேட் பண்ணலாம். இதுக்கு மேலே மொசரல்லா சீஸ் ஆட் பண்ண போகிறேன். சீஸ் நிறைய போட்டால் தான் நல்லா இருக்கும். அதனால நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். நான் கடையில இருந்து இப்படி கிரேட்டடாக வாங்கிட்டு வந்தது. ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 180 டிகிரி சென்டிகிரேட்டில் இதை நான் 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறோம்.
ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுக்க போறோம். சூப்பரான பீஸா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி இப்ப கட் பண்ணி சாப்பிட போறோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.